கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தன்னலம் உடைத்தல், விற்கப்படுதலே பழியாதல். விற்கப்படாத அப்பம் ஒருபோதும் உணவாக முடியாது. அதுபோல தன்னடம் உடையாத மனிதன் ஒருபோதும் பழியாக முடியாது. தன்னலம் உடைக்காத மனிதன் ஒருபோதும் பழியாக முடியாது. தன்னலம் என்னும் கடின ஓடு, நம்மிடம் இருக்கும் தன்னலம் ஒரு தேங்காயின் ஓட்டை போன்றது. உடையாத வரை உள்ளே இருக்கும் இளநீரையோ அது இருக்கும் தேங்காய் பருப்பையோ யாராலும் சுவைக்க முடியாது என்பது யதார்த்தம். தன்னலம் என்பது ஒரு தேங்காயின் கடினமான ஓடு போன்றது என்ற உவமை நம் ஆன்மீக வாழ்விற்கு மிக சிறந்த பாடம். தேங்காய் மட்டையோடு இருக்கும் போது அதன் பயன் தெரியாது. அந்த மட்டையை குறிக்கப்பட்டு ஓடு உடைந்தால்தான் அது உள்ளிருக்கும் சுவையான இளநீரும் பருப்பும் வெளிப்படும். இதை நாம் ஆழமாக சற்று தியானிக்கலாம். ஓடு என்பது என்ன? தேங்காயின் ஓடு என்பது அதன் தற்காப்பு கவசம். அதுபோல நம்மிடம் இருக்கும் நான், எனது, என் அதிகாரம் போன்ற எண்ணங்கள் நம்மை சுற்றி ஒரு கடினமான ஓட்டை, ஒரு தற்காப்பு கவசத்தை உருவாக்குகின்றன. பாவம் என்பது மனிதனை தனக்குள்ளே சுருக்கிக் கொள்ள செய்கிறது. இந்த ஓடு இருக்கும் வரை இறைவனின் அருள் உள்ளே நுழைய முடியாது. நம்மிடம் இருக்கும் நற்பண்புகள் வெளியேவும் செல்ல முடியாது. ஒரு தேங்காய் ஓடு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அவ்வளவு பாதுகாப்பாக இருப்பதாக அது நினைக்கும். ஆனால் அந்த ஓடு உடையாத வரை அந்த தேங்காய் ஒரு மரமாகவோ அல்லது ஒரு உணவாகவோ மாற முடியாது என்பது அர்த்தம். அதுபோல நாம் தன்னலத்தை நாம் பாதுகாப்பாக நினைத்தால் நாம் பயனற்றவர்களாகவே இருந்து விடுவோம். ஒரு வலிமிக்க ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். தேங்காய் உடைக்கப்படும் போது சத்தம் கேட்கும், அது சிதறும். அதுபோல நம் தன்னலம் உடைபடும் போதும் நமக்கு வலிக்கும். விட்டு கொடுத்தல், நான் ஏன் அவரிடம் முதலில் பேச வேண்டும் என்ற ஓடு உடைய வேண்டும். பகிர்ந்து கொள்ளுதல், இது எனக்காக சேர்த்தது என்ற எண்ணம் பிற்கப்பட வேண்டும். சில நேரங்களில் நாம் தேங்காயை உடைக்காமல் சாமியிடம் சாப்பிடுங்க என்று வைப்போம். சாமிக்கு தேங்காய் ஓடு தேவையில்லை, உள்ளிருக்கும் பருப்பு தான் தேவை. அதுபோல நாம் ஆண்டவருக்கு நாம் வெளிவேச ஜபங்களை மூட்டை மட்டும் கொடுக்கிறோம். ஆனால் அவர் எதிர்பார்ப்பதோ நம் உள்ளத்தின் ஈரப்பதத்தை, இந்த இளநீரை. தேங்காய் ஓடு உடைந்த பின் கிடைக்கும் இளநீர் தாகம் தீர்க்கிறது. அந்த பருப்பு பசியை ஆற்றுகிறது, சுவையை தருகிறது. ஒரு நீதிமானுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒரு நீதிமான் தன்னலத்தில் உடைக்கும் போது அவரிடமிருந்து வெளிப்படும் அன்பு மற்றவர்கள் ஆன்மீக தாகத்தை தீர்க்கும். அவருடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் வாழ்வியல் தேவைகளை, அந்த பசியை பூர்த்தி செய்யும். இங்கே தவக்கால பாடம் என்ன? சிலுவையில் பிற்கப்பட்ட போது அங்கிருந்து ரத்தம் மற்றும் நீர் இளநீரை போல வழிந்தோடி உலகிற்கு வாழ்வளித்தது. நாமும் நம் ஈகோ என்னும் ஓட்டை உடைத்தால் மட்டுமே நம்மிடம் இருக்கும் திறமைகள், இந்த பருப்பு என்கிற தேங்காய் பிறருக்கு பயன்படும், வாழ்வு பிறருக்கு பயன்படும். இங்கே சுத்தியல் செயல்பாடு என்று பார்க்கிறோம். தாழ்ச்சி, நான் பெரியவன் என்ற ஓட்டை உடைக்கும். ஈகை என்கிற சுத்தியல் எனக்கு மட்டும் என்ற ஓட்டை உடைக்கும். மன்னிப்பு என்ற சுத்தியல் பகைமை என்ற கடினமான ஓட்டை உடைக்கும். இங்கே திருப்பலியோடு தொடர்படுத்தினால், திருப்பலியில் தேங்காய் உடைப்பது போலத்தான் அப்பம் பிற்கப்படும் போது, குருவானவர் அப்பத்தை உடைக்கும் போது நான் நம்மையே கேட்க வேண்டும், இந்த தவக்காலத்தில் என் இதயத்தில் இருக்கும் எந்த கடினமான ஓட்டை நான் உடைக்கப் போகிறேன்? எந்த கடினமான ஓட்டை நான் உடைக்கப் போகிறேன்? தாழ்ச்சி, ஈகை, மன்னிப்பு, நான் பெரியவன், எனக்கு மட்டும் பகைமை உணர்வு, எனக்கு மட்டும் என்னும் தேங்காய், எனக்கு மட்டும் என்கிற நோய். இந்த பலருடைய ஜபம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என் பையனுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கொடுங்க, என் குடும்பத்தை மட்டும் காப்பாத்துங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பைப்புல தண்ணி வராம பார்த்துக்கோங்க என்று மன்றாடுவதை பார்க்கிறோம். இது தன்னலம்
இது தன்னலம். தவக்காலம் இந்த எனக்கு மட்டும் என்பதை உடைத்து நமக்கு என்று மாற்றச் சொல்லுகிறது. ஒரு முறை ஒரு நபர் பாவசிகத்தனம் செய்ய போனார். சாமி, நான் பெரிய தன்னலம், நான் ரொம்ப தன்னலமா இருக்கேன். பக்கத்து வீட்டுக்கார புதுக்கார வாங்கினா எனக்கு வயிறு எரியுது என்றார். குருவானவர் சொன்னார், மகனே, உன் தன்னலத்தை உடைக்க ஒரு வழி இருக்கு. உன் கார் சாவியை அவங்கிட்ட ஒரு வாரம் கொடுத்து விடு. அந்த ஆள் உடனே சொன்னார், சாமி, நான் என் பாவத்தை தான் சொல்ல வந்தேன், காரை இல்ல. நம்முடைய ஆன்மீகம் பெரும்பாலும் சொல்லோடு நின்று விடுகிறது. செயலுக்கு வரும்போது நாம் தன்னல ஓடு வலிக்கிறது. நாம் தன்னல ஓடு வலிக்கிறது. இது எப்படி நாம் செயல்படுத்த முடியும்? எப்படி செயல்படுத்த முடியும்? திருப்பலியில் அப்பம் பிற்கப்படுவது போல நம் வாழ்வை எப்படி பிற்கலாம் என்று நாம் தியானிக்க வேண்டும். ஒன்று, நேரத்தை பெற்றுத் தருதல். இன்று யாருக்கும் நேரமில்லை, எல்லோருக்கும் அலைபேசியில் மூழ்கி கிடக்கிறோம். உங்கள் பொன்னான நேரத்திலிருந்து ஒரு நாளைக்கு 15 நிமிடம் ஒதுக்கி தனிமையில் இருக்கும் ஒரு முதியவரிடமோ அல்லது நோயாளிடமோ பேச முடியுமா? உங்கள் நேரத்தை விட்டு அவர்களுக்கு கொடுக்கும் போது அது பலியாகிறது. இரண்டாவது, உரிமைகளை விட்டுக் கொடுத்தல். நான் தான் பெரியவன், எனக்குத்தான் மரியாதை வேண்டும், இந்த பிடிவாதத்தை உடைப்பதுதான் பெரிய தவம். வீட்டில் ஒரு வாக்குவாதம் வருகிற போது நான் சொல்வதும் சரி, நான் சொல்வதுதான் சரி என்ற வாதிடாமல் அமைதியாக விட்டுக் கொடுங்கள். அங்கே உங்கள் அகந்தை பிற்கப்படுகிறது. நான் சொல்வதுதான் சரி என்ற ஆணவம் அல்ல, நீ சொல்வது சரி என்று விட்டுக் கொடுங்கள். மூன்றாவது, வளங்களை பெற்றுத் தருதல். தவக்கால உண்டியல் என்பது வெறும் சில்லறை போடுவதல்ல. ஏற்கனவே கூறியிருக்கிறேன். நமக்கு மிக பிடித்தமான ஒன்றை குறைத்துக் கொண்டு அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பது. சிலர் தவக்கால தவம் என்று சொல்லி அசைவத்தை நிறுத்துவார்கள். ஆனால் அந்த பணத்தை மிச்சம் பிடித்து ஈஸ் நன்று பெரிய தங்கச்செங்கலி வாங்குவார்கள். இது தவம் அல்ல, இது சேமிப்பு திட்டம். உண்மையான தவம் என்பது உங்களை உடைத்து அடுத்தவருக்கு உணவாகுவது. உண்மையான தவம் என்பது உங்களை உடைத்து அடுத்தவருக்கு உணவாவது. இதை இன்னும் ஆழமாக இந்த கவிதை வழியாக நான் உங்களுக்கு தருகிறேன். உடைந்த ஊடும் உலகம் அமுதமும். மட்டையோடு இருந்தவரை என்னை மறைத்தே நான் வைத்திருந்தேன். மட்டையோடு இருந்தவரை என்னை மறைத்தே நான் வைத்திருந்தேன். கடினமான ஓட்டுக்குள்ளே கருணை கசிந்திடாமல் தடுத்திருந்தேன். எனது என்ற அகந்தையினால் எவரையும் உள்ளே விடவில்லை. எனது என்ற அகந்தையினால் எவரையும் உள்ளே விடவில்லை. நான் இந்த இரக்கத்தினால் நானே எதற்கும் உதவவில்லை. சுத்திகளாய் வார்த்தையா உந்தன் சுடர்விடம் இறை வார்த்தை. சுத்திகளாய் வார்த்தையா உன் சுடர்விடம் எதிர்வார்த்தை. நெற்றி பொட்டியில் அடித்ததையா தவக்கால நேர்மையுள்ள வாழ்வு பார்வை. சிதறி திரித்ததையா என் தன்னல பெருமூடு. சிதறி திருத்ததையா என் தன்னல பெருமூடு. கசிந்து வாழ்ந்ததையா, கசிந்து வழிந்ததையா உந்தன் கடிதரும் அன்பு பால். கசிந்து வழிந்ததையா உந்தன் கடிதரும் அன்பு பால். உடையாத தேங்காய் ஒருபோதும் உணவாக மாறாது. உடையாத தேங்காய் ஒருபோதும் உணவாக மாறாது. நொறுங்காத இதயம் ஒருபோதும் பலியாக போகாது. நொறுங்காத இதயம் ஒருபோதும் பலியாக போகாது. இளநீராய் என் அன்பு தாகம் தீர்க்க புறப்படட்டும். மென்மையான என் பண்பு பசியாட்ட துடிக்கட்டும். இளநீராய் என் அன்பு தாகம் தீர்க்க புறப்படட்டும். வெண்மையான என் பண்பு பசியாட்ட துடிக்கட்டும். வழிவிட தப்பமாய் நாணயம் என்று விற்கப்படுகின்றேன். பகிர்ந்துண்ணும் பொருளாய் இதோ பக்குவம் அடைகின்றேன். ஓடு உடைந்த வென்பே என் உள்ளிருக்கும் குளிர்ச்சி தெரிந்தது. தன்னலம் செத்த வென்பே என்னுள் தலைவன் இயேசு பிறந்தது. தன்னலம் செத்த வென்பே என்னுள் தலைவன் இயேசு பிறந்தது. விற்கப்பட்ட அப்பமாக மாறுவோம். விற்கப்பட்ட அப்பமாக மாறுவோம். தூய அகஸ்தினார் சொல்லுவார், நீ எதை பார்க்கிறாயோ அதுவாக மாறு. Become what you see. திருப்பலியில் விற்கப்படும் அப்பத்தை பார்க்கிறோம், அதையே உட்கொள்கிறோம். அப்படியானால் நாமும் விற்கப்பட்ட அப்பமாக மாற வேண்டாமா? விற்கப்பட்ட அப்பமாக மாற வேண்டாமா? தன்னலம் உடையாதவரை நாம் ஒரு முழு அப்பமாக ஒரு தட்டில் அழகாக இருக்கலாம். ஆனால் யாருடைய பசியும் போக்க முடியாது. உடைந்தால் மட்டுமே நாம் ஆசீர்வாதமாக மாறுவோம். உடைவோம், வழியாவோம், வாழ்வோம்.